இந்த வீடியோ அழுகையா வருது சீரியஸா சொல்லுங்கடி இதை புடி நான் சொல்றேன் இதை புடி லிட்டரலா இவ்வளோ ஃபுட்டு இங்கே பாருங்க எவ்வளோ ஃபுட்டு காட்டு லிட்டரலா எவ்வளோ ஃபுட்டு பாருங்க கடைக்கு போனோம் அவர் வந்து எங்களோட நெய்பர் அவர் வந்து எங்களை பார்த்துட்டு ரோட் கிராஸ் பண்ணுறதை பார்த்துட்டு தே கால்ட் அஸ் அண்ட் உள்ளே வந்து ஏதாவது சாப்பிட்றீங்களா ஏதாவது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டது இல்லை வேணாம் நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அவங்க வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக ஃபுட்டு வந்து கொடுத்தாங்க இவ்வளோ ஃபுட்டு யாரு கொடுப்பா நம்ம நாட்டில் கூட இவ்வளோ நல்ல மனுஷங்க கிடையாது எனக்கு அழுகவே வருது இப்போ ரீலி இங்கே பாருங்களேன் எல்லாருமே அதில் இருக்கும் இவ்வளோ ஃப்ரைஸு 2 ஃபுல் சிக்கனு எவ்வளோ காசு தெரியுமா $20 லிட்டரலாக €30 கிட்ட வருண்டி இது இங்கே பாருங்க சாஸ் எவ்வளோ நல்ல மனுஷங்கள்லாம் உலகத்தில் இருக்கிறதுனால நாட்டில் மழை பெய்யுது 2 பேக் ஃபுல்லாக யா மறுபடியும் நாங்கள் லிட்டரல் நம்ப முடியல எல்லாரும் வரோண்டி லிட்டரலாடி சீரியஸா இந்த மாதிரி நல்ல மனுஷங்களும் கிடைக்கிறதே கஷ்டம். நான் ஷாப் பேர் பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஜெர்மனி வந்தீங்கன்னா இந்த கடையில போய் சாப்பிடுங்க. கண்டிப்பா நீங்க சாப்பிடுங்க. Please come to Germany. Meet very nice people here. Okay. நிறைய பேர் சொல்லுவாங்க ஜெர்மனில ரேசிசம் இருக்கும் என்னமோ சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு நல்ல மனுஷங்க எக்ஸிஸ்ட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து எமோஷன்ஸ் மட்டும் தான் ஓவர்லோட் ஆயிட்டு இருக்கு. சீரியஸா ஜெர்மன் சரி நீங்க ரோட்ல பார்த்தா கூட சிரிக்க மாட்டாங்க, ஹாய் சொல்ல மாட்டாங்க. வெரி ராங். யா ஈவன் நாங்க கூட அவர் ஃபர்ஸ்ட் பார்த்து ஹாய் சொல்லல. he spotted us, he said hi and அவங்க தான் அவரை கூப்பிட்டாரு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு. நாங்க லிட்டரலி ஆப்போசிட் ரோட்ல நின்னுட்டோம் சொன்னதுக்கு இல்ல ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறீங்களான்னு சொல்லி அதுக்கு தான் இவ்ளோ ஃபுட் கொடுத்ததே. நீங்க சாப்பிடுங்க இவ்ளோ பேர் இருக்கீங்க அப்படின்னு இவ்ளோ ஃபுட் கொடுத்துருக்கோங்க. What the Jayashree, one more thing, my mom told you to put daily videos. Yeah, even her mom told bro. Even Ammu told. Yeah, I'll do. Okay, அவ்வளவுதான் இன்னைக்கு. சாரி ரொம்ப எமோஷன்ஸ் ஓவர்லோட் ஆயிருக்கு. எனக்கு முடியல. அவ்வளவுதான் தெரியல. இன்னைக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு ஓகேவா. அதான் 2 சிக்கன் தானே 2 சிக்கன் 2 போமஸ் 4 பாக்கெட் 2 சிக்கனா ஃப்ரீயா கொடுத்திருக்காரு. அதான் நம்ம ஊர்ல தெரிஞ்சவங்களே வாங்க தெரிஞ்சவங்களே வாங்க காசு கொடுத்துட்டு போங்கன்னு கூப்பிடுவாரு. எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு கமெண்ட் வந்துச்சு தெரியுமா. அதுல வந்து நானும் ரக்ஷனா ஒரு ரீல் போட்டோம்ல, அதுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க ஓ வெரி குட் எக்ஸ்பெக்ட் ஃபார் த ரேசிசம் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. No guys, Germany is the very safest country you can live in. Seriously? And secure country. Even at 12 or 11 you can walk out. No one minds or cares. சரி ஓகே பாய் சொல்லிரும். பை பிரீதா அகாமடேஷனுக்கு போயிட்டு அதுக்கு நான் இவங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். அது கூட்டிட்டு போக வந்ததுக்கு பிரீதா வந்ததுனால தான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய இது நடந்துச்சு. நான் தான் பேசினேன். அதை கட் பண்ணிடுறேன் அது நடுவில். அதான் எடிட் பண்ணிடுறேன். ஓகே ஸோ த திங் இஸ் நான் ஏன் அந்த வீடியோவில் வந்து அவ்வளோ எக்ஸைட்டடாக வந்து பேசினேன் அப்படின்னா பிகாஸ் he is our neighbor. He doesn't even know our name and we don't know his name and we don't know shit about anything. எதுவுமே எங்களுக்கு தெரியாது. we just know his face. என்னோட அவ்வளோ பெரிய 25 kg லக்கேஜ் வந்து அங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ப்ளேஸ் ஆயிருந்துச்சு. அவர் வந்து அதை தூக்கிட்டு வந்து வச்சார். அவர் வயசானவர் தான் ஓகேவா. அவர் அவங்களுக்கு அவ்வளோ கைண்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் இட் வாஸ் ஸோ ஓவர்வெல்மிங். அதனால தான் அந்த வீடியோ நான் பார்த்தப்போ அவ்வளோ எக்ஸைட்டடாக நான் இருந்தேன்.
நான் அதை ஒழுங்காக கூட ப்ராப்பராக கன்வே கூட அதில் ஆகலை. வெதர் ஐ வாஸ் ஸோ ஃபக்கிங் எக்ஸைட்டட். எனக்கே அது ஒரு மாதிரி இருந்துச்சு, ரோலர் கோஸ்டராக இருந்துச்சு. நேற்று நாள் ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. அப்புறமா he doesn't even know our name, ஓகேவா? எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு எதுவும் பண்ணணுன்னு கூட கிடையாது. நாங்கள் வந்து ட்ராம்க்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்கோம். ரோட் க்ராஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ராமில் போகிறதா இந்த ட்ராமில் போகிறதா தெரியாமல் க்ராஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்துட்டு மறுபடியும் க்ராஸ் பண்ணிவிட்டு நாங்கள் நின்றுட்டு கன்ஃபியூஷனில் இருந்தோம். இந்த சைடில் இருந்தப்போ நாங்கள் வந்து சொன்னோம், அது நம்ம நெய்பர் தானே, நம்மளுக்கு அவர் தானே வந்து ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் அவர் வந்து எங்களை கூப்பிட்டாரு, ஹாய் அப்படின்னு. ஹி வேவ்ட் his hand and we were like hello அப்படின்னு. அப்புறமா he called us come eat, he said from far away, he said come eat and we were like okay. We said we don't want, we're going to our friend accommodation. He didn't understand, so to be respectful we are like we went and we just say no, we're going to our friend accommodation, so எங்களுக்கு வந்து டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்கு சொல்லிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக கடைக்குள்ளே போனோம். and he was like come, I have food, you have the food அப்படின்னு சொல்லிட்டு we were 5 of our friends, ஓகேவா? 5 of our friends including me, and we were going. He was like இவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்னு. he gave 2 full chicken and 2 big packet of french fries, ஓகேவா? that's all. I lost my mind. எல்லாருமே லிட்டரலாக கண்ணு கலங்கி இருந்தோம். சீரியஸாக சொல்கிறேன், எல்லாருமே கண்ணு கலங்கி இருந்தோம். எல்லாருமே எவ்வளோ தேங்க்ஃபுல்லாக இருந்தோம். லைக் வி ஃபெல்ட் பிளெஸ்ட். த ரீசன் வாஸ், நாங்கள் வந்து ஸ்டாப் மாறி வந்துட்டோம், ஓகேவா? நாங்கள் வேற ஒரு ஸ்டாப்பில் ஏறி இருக்க வேண்டியது, தப்பாக ஏறிட்டோம். தப்பாக ஏறி அந்த ஸ்டாப்பில் சரி இறங்கிடலாம், இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பு, இங்கே இறங்கிட்டு அப்புறம் ஏறலான்னு அங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகி அங்கே இறங்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு இடத்துல ஓரமாக கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டு இருந்தப்போ இது நடந்துச்சு. நாங்கள் தப்பாக வரலைன்னா இது நடந்திருக்காதுல்ல. ஸோ தட்ஸ் வாட். ஸோ எஸ், ஸோ அந்த வீடியோ வந்து அது நடந்த உடனே நான் எடுத்தேன். ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு, அது பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஒரு மாதிரி இருந்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் அண்ட் யா. ஸோ இதே மாதிரி எனக்கு இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சிங்க. நான் வந்து ஃப்ளைட்டில் வந்து போயிட்டு இருக்கும்போது ஏர் ஹோஸ்டஸ் வந்து எங்கள் சீட்டு காலியாக இருந்துச்சு. த ஃப்ளைட் வாஸ் லைக், நாங்கள் எமிரேட்ஸில் போனோம் அண்ட் அது காலியாக இருந்துச்சு, நிறைய சீட் காலியாக இருந்துச்சு. நானும் பிரீத்தா என் ஃப்ரெண்டும் வந்து உட்காந்துருந்தோம் ஒரு சீட்டில். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு தான் கடைசியில் இருந்துச்சு, மற்ற எல்லாருக்குமே முன்னாடி இருந்துச்சு. எல்லாருமே கொஞ்சம் குரூப்பாக உட்காந்துருந்தாங்க. ஸோ எங்களுக்கு பக்கத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் கிளாஸ்மேட்ஸ் தான் அந்த பாய்ஸும், அவங்க 3 பேர் உட்காந்துருந்தாங்க. அண்ட் ஏர் ஹோஸ்டஸ் வந்து சடனாக வந்து அந்த பசங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஐ ஏன் ஃபோட்டோ எடுக்கிறாங்க? ஃபோட்டோ எடுத்து ஹி கேவ் த போர்ட்ரேட் மாதிரி ஃபோட்டோ பிரிண்ட் ஆகி வரும்ல, அந்த போர்ட்ரேட்டை வந்து கொடுத்தாங்க அந்த பசங்களுக்கு. அண்ட் ஐ வாஸ் லைக் எனக்கு வேணும், வி வாண்ட் தட் டூ. அண்ட் இட் வாஸ் பிரீத்தாஸ் பர்த்டே ஆல்சோ. நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அன்றைக்கி பிரீத்தாவோட பர்த்டேவும் கூட. ஸோ அப்போ என்னாச்சுன்னா, நான் வந்து பிரீத்தா வாஸ் லைக் நீயே கேளு, நான் கொஞ்சம் வந்து கேட்குறது கொஞ்சம் சங்கட்டப்படுவேனா, அதனால் வந்து பிரீத்தா வந்து இல்லை நீ கேளு, நீ பேசினா தான் நீ பழகுவ, நீ பேசவே மாட்டேங்கிற யாருக்கிட்டையும், அதனால தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு அவள் சொல்லுவா. சரி நம்மளே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இட் வாஸ் ஆல்சோ ஐ ஆல்சோ தாட் இது பிரீத்தா பர்த்டே, நம்மளே பேசலாம், நல்லாவும் இருக்கும் அவளைய பேச வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நானே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கால்ட் ஏர் ஹோஸ்டஸ்ஸை. அவங்க வந்தாங்க. அவங்க வந்துட்டு ஷி ஆஸ்க்ட் என்னாச்சு அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன் வி ஆல்சோ நீட் தட் போர்ட்ரேட் தட் யூ கேவ் தேம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். தென் ஷி வாஸ் லைக் no we are only we were just planning to give it to the kids that are going on the flight அப்படின்னு they said. And I was like okay, but also it's my friend's birthday, if you do that she'll be very happy அப்படின்னு I said. And she was like yeah okay, I'm really happy, like the way she expressed her thing. And she immediately came with that portrait camera. That was the beautiful pic that you can ever see. Like அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து பார்த்துட்டு எனக்கு அந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை பார்த்துட்டு எனக்கு அவங்க கேட்ட உடனே அவங்க அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பி பர்த்டே இப்படியெல்லாம் சொல்லி ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி அவங்க கொடுத்தாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகிடுச்சு, ஓகேவா, நாங்களே ஒரு மாதிரி போட்டு கிடச்சிருச்சு, அது க்யூட்டாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தோமா. அது இல்லாமல் அண்ட் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஷீ கேம் வித் அ கேக் அண்ட் அ மேக்ரான் அண்ட்
chocolates, and she came with a packet of gem or something different chocolate which was so colorful, and இவ்வளோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தாங்க. She came, gave it to us. Who is the birthday girl here? She was like, oh my god, I just felt it like it was my birthday and I was so happy, but it was Preetha's birthday. I was so happy for her that happened. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது தெரியல, இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அது நடந்துச்சு. அது ஒரு மறக்க முடியாத அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் நான். நேற்றுமே அதே மாதிரி தான். அந்த பர்சன் வந்து அவ்வளோ கைண்டாக இருந்ததால் அந்த நாள் ஃபுல்லாக எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோதான். அந்த கேக்குமே வந்து ஆக்சுவலாக ப்ரீத்தாவோட பர்த்டே அன்றைக்கி 12 o'clock என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கேக் கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் அந்த இடத்துல இல்லை. பார்த்தா நானும் வந்து கேக் கட் பண்ண மாதிரி ஆகிடுச்சுல, எல்லாம் அமையணும் அதுக்கு. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எஸ், ஸோ தட்ஸ் ஆல். ஓகே, நான் எல்லாமே சொல்லிட்டேன். நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ டாடா பாய்.